காட்டுல கண்ணிமைக்கும் நேரத்துல எவ்வளவு விஷயங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. நடந்த அனர்த்தத்தின் அளவு, அனர்த்தத்தினுடைய பாதிப்பினுடைய மதிப்பீடுகள் இதெல்லாமே நாளுக்கு நாள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. நாம சொல்ற கணக்குகள்ல ஒவ்வொரு நாளும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கு. அதாவது நீங்க ஒரு சில 2-3 விஷயங்கள் இந்த நாள்ல பார்க்க கிடைச்சது. அதுல மிக மிக முக்கியமான விஷயம் 2. நம்மளுடைய இலங்கை வரைபடத்துல இருந்தே கிட்டத்தட்ட 2 கிராமங்களே இல்லாமல் போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு விஷயம் வந்து அப்படின்னா, இயற்கை தன்னை எப்படி மாற்றிக் கொள்கிறது, தன்னுக்கு தேவையானதை எப்படி எடுத்துக் கொள்கிறது அப்படின்றத கூட ஒரு செய்தியில நான் பார்த்தேன். இலங்கையினுடைய பிரதான கங்கைகள், மகாவலி கங்கையா இருக்கட்டும், கழனி கங்கையாக இருக்கட்டும், ஏராளமான கங்கைகள் நாட்டுல இருக்கு. இந்த கங்கைகளுடைய ஓடுபாதையில பல கங்கைகளுடைய ஓடுபாதைகள்ல மாற்றங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள், மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட ஆய்வுகள்ல சொல்லப்படுகிறது. இப்பதான் பலதரப்பட்ட விஷயங்கள் ஆய்வு நடவடிக்கைகள்ல இறங்கியிருக்காங்க. இந்த கங்கைகளுடைய ஓடுபாதைகள் மாற்றம் பெற்றிருக்கிறது. இதனால என்னென்ன விஷயங்கள் இனி மாறும், அந்த பிரதேசங்கள்ல ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகள், கட்டடங்கள் இது எல்லாமே இல்லாம போகுது. இனி அங்க போக முடியாது என்பது ஏற்கனவே அரசாங்கம் தீர்மானிச்ச விஷயம். ஆனா இயற்கையாகவே இப்பொழுது சில இடங்களை நம்மளால கையாள முடியாது, அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாற்றி இருக்கிறது. இது எல்லாமே ஒரு காலத்துல நாம அந்த கங்கைகளுக்கு பக்கத்துல வீடுகள் கட்டுறது, சட்டவிரோதமான கட்டிடங்கள், ஹோட்டல்கள், இந்த மாதிரியான பல விஷயங்களை நாம எத்தனையோ வருஷங்களாக செய்து வந்து ஒரே நேரத்துல எல்லாத்தையும் மாற்றி தனக்கேற்ற பாதையை மீண்டும் ஏற்படுத்திக் கொண்டது இந்த இயற்கை அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய அளவான ஓடுபாதைகள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்னென்ன கங்கைகள்ல எந்தெந்த பிரதேசங்கள்ல ஓடுபாதைகள்ல அவருடைய பாதையை மாற்றி இருக்குன்றதெல்லாம் வருகிற நாட்கள்ல செய்மதி படங்கள் மூலமான அறிக்கைகள் இப்பொழுது சேகரிக்கப்படுகிறது. நேரடியாக போய் அதன் தொடர்பான விவரங்கள் இப்பொழுது திரட்டப்படுகிறது. எல்லாம் எடுத்து கொண்டு வரும்பொழுது பல விஷயங்கள், இன்னும் ஆச்சரியமான பல விஷயங்களை நாம பார்க்கலாம், அறியக்கூடியதாக இருக்கும். இலங்கையினுடைய கண்டி பிரதேசத்துல அதிகளவான பாதிப்புகள் ஏற்பட்ட நகரத்துல மிக முக்கியமான நகரம், முதலாவது நகரம் அதுதான் அப்படின்னு சொல்லலாம். இந்த நகரத்துல வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனா இப்ப ஆரம்ப கட்டத்தினுடைய அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு, சரியான முறையில பாதுகாப்பான இடங்கள்ல கட்டப்பட்ட எந்த கட்டிடத்துக்கும் எந்த வீடுகளுக்கும் சேதம் ஏற்படுத்தப்படல, மண் சரிவினால பாதிக்கப்படலன்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி பார்த்து கட்டப்பட்டிருக்கு. ஆனா இந்த அறிக்கைகள்ல இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான ஹோட்டல்கள் வந்து கண்டி நகரத்துல, குறிப்பா இலங்கையுடைய கங்கைகளுடைய மகாவலி கங்கையினுடைய பல பகுதிகளை அண்டிய பகுதிகளில் இந்த கட்டிடங்கள் இருக்காம். இது முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானது, அரசியல் தலையீடுகள் காரணமாக கட்டப்பட்டது, அதன் அழுத்தத்தின் அதனுடைய என்ன சொல்றது, அங்கிருந்து எடுக்கப்பட்ட அனுமதி மூலமாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் 200க்கும் அதிகமானவை இருக்குன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே அரசாங்கம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, சட்டவிரோதமான கட்டிடங்களுக்கு அனுமதி இல்லை, அதற்கு மின்சாரமும் வழங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த கட்டிடங்கள் எல்லாத்துக்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாச்சு. மீள் ஆய்வு செய்யப்படும் போது இந்த கட்டிடங்களுக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்றதான் இப்ப அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கிற. பல விஷயங்கள் இந்த ஆய்வுகள்ல நாம நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும், தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சொல்லப்படுது. 6163 வீடுகள் முற்றுமுழுதாக நாட்டினுடைய பாதிப்பினால் இல்லாமல் போயிருக்கிறது. அதோட 1 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் பகுதி அளவுல சேதமடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. 25 மாவட்டங்கள்ல, மொத்தமா 22 மாவட்டங்கள்ல மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு நாட்டின் கிட்டத்தட்ட 90% பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டதை பதிவு செஞ்சிருக்கிறது. 2000க்கும் அதிகமான பரிசோதனைகளை, அதாவது எந்தெந்த பிரதேசங்கள்ல மக்கள் வசிக்கலாம் அப்படின்ற அந்த இடங்களை பரிசோதனை செய்வதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதை எப்ப முடிக்கப்படுறாங்கன்னு தெரியல. நிறைய இடங்கள்ல வந்து மக்கள் வாழவே முடியாம போகும் அப்படின்னு சொல்லி இப்ப எடுக்கப்படுது. இறுதியாக வந்த தகவலின் அடிப்படையில 2 கிராமங்கள், கிட்டத்தட்ட 2 கிராமங்கள் நம்முடைய அந்த மெப்ல இருந்தே, வரைபடத்துல இருந்தே போகலாம், ஏன்னா அது ஒரு காட்டு பிரதேசமாக மாறலாம், ஊராக இயக்க போறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நக்கலையில இருக்கிற அத்தனவெல அப்படின்ற ஒரு பிரதேசம், அதுக்கு பக்கத்துல இருக்க இன்னும் ஒரு கிராமம், இது பாரம்பரியமான கிராமம். இந்த கிராமத்துல இப்ப மக்கள் இல்ல, ஆனா இனியும் வசிக்க முடியுமான்னு பார்த்தா இல்ல அப்படின்னு தான் ஆரம்ப கட்ட பரிசோதனைகள் அல்லது பரிசித்து பார்த்ததுல சொல்லப்படுது. இது மாதிரி இன்னும் நிறைய கிராமங்கள் இன்னும் பரிசிக்கப்பட கொண்டிருக்கு. இது எல்லாமே பார்க்கும் போனா ஒட்டுமொத்தமா எத்தனை கிராமங்கள்ல மக்கள் வசிக்க முடியாம போகும் அப்படின்றது இப்ப பல கேள்விகளாக நினைப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அந்த தரவுகள் அடிப்படையில 144 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இந்த அனர்த்தத்தின் காரணமாக தேடுதல் நடவடிக்கை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மீட்பு பணிகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. UAE அணி
இன்றைய நாள்ல நாட்டை விட்டு போயிருக்காங்க. 10 நாட்கள் தொடர்ச்சியாக UAE அணி மீட்பு பணிகள்ல இருந்தாங்க. பலதரப்பட்ட அத்தியாவசிய தேவைகள், குறிப்பாக உடனடி தேவைகளுக்கான பொருட்கள் என்று ஏராளமான உதவிகளை செய்திருந்தது இந்த அணி. குறிப்பா அவங்க இந்த மீட்பு பணியில 20 உடலங்களை அவர்கள் மண் சரிவின் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய உடலங்களை மீட்டெடுத்திருந்தார்கள். இது போல நிறைய விஷயங்கள் மருத்துவ பக்கமாக சரி, அங்கு இடம்பெற்ற அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வந்ததுல இருந்து எல்லா விடயங்களுமே UAE அணிக்கு இலங்கை மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு விஷயத்துல நாம கஷ்டமா இருக்கோம்னு சொல்லும் போது அது உடனடியா உதவி என்றதை விட உடனடி உதவி அப்படின்றது மறக்க முடியாத விஷயம். அதுல இந்தியா, UAE இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கு. எனவே இந்த விஷயங்களை எப்பவுமே இலங்கை மக்கள் மறக்க மாட்டாங்க. இலங்கையை பொறுத்தவரையில நம்மளுடைய நாடு மீண்டெழுகின்ற ஒரு நாடுன்னு சொல்லலாம்.